நண்பா நண்பிகள், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஐ மீன் சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு நான் கேரண்டி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, சைல்டுஹுட்ஸில் நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம பார்த்து வியந்து போன விஷயங்கள், நம்ம கடந்த வந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆரம்பிக்கலாம். சைல்டுஹுட் மெமரி என்ன எல்லாருக்கும் நான் வரும்? ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருந்த டைம், ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோடனே விளையாட போகிறது, டியூஷன் போகிறது. டியூஷன் நான் கூட போனதில்லை, சரி ஒரு சிலர் போவாங்க. டியூஷன் போகிறது, அப்படி என்ன சொல்லலாம், முக்கியமாக சொல்லிட்டேன். சைல்டுஹுட்ஸ் நம்ம மெயினாக வச்சது எவர் கிரீன் கார்ட்டூன். நான் வந்து என்னோடய ஃபைண்ட் ஆஃப்ல சொல்கிறேனே, நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னா டிவி தான். டிவியை போட்டு பென்டன், டாம் அண்ட் ஜெரி, நிஞ்சா ஹட்டோரி, வேற என்ன, ஷின்சான், டோரேமான் எதுவுமே விடுறதில்ல. அதுவும் ஒரு சில கார்ட்டூன் எபிசோடு வந்துட்டு இந்தந்த டைமுக்குள்ளே தான் போடுவாங்க. அந்த டைமில் உட்காந்து மிட் நைட்லாம் போடுவாங்க. இப்போ ஹாரஞ்சர்ஸ்லாம் வந்து நாங்களாம் 10 அந்த டைம்லாம் பார்ப்போம். ரொம்ப சின்ன அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அனிமிக்கு மாறி போச்சு. அப்படியே கார்ட்டூன் வந்து ஒரு மெச்சூரிட்டி அப்படியே அனிமிக்கு வந்துடுச்சு. எனக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்படி ஒன்று இருக்கா. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கே போய் பக்கத்தில் விளாண்டு வருவோம். பக்கத்து ஊர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அங்கே போய் விளாண்டு வருவோம். திடீர்னு கண்ணாமூச்சி விளாடுவோம், கிரிக்கெட் விளாடுவோம். எவர் கிரீன் சொல்லவே தேவையில்ல. ஆனால் எல்லா சைல்டுஹுட்ஸில் ஒன்று நீங்கள் காமனாக பார்க்குறது வந்து, கடந்து வந்துட்டு இந்த வேலைக்கு போகும்போது திரும்பி நின்று பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு வந்து இப்படிலாம் இருந்தோம்ல. இது யார் சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்கிறது, இப்படி யார் சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி ஒரு பசங்க தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே மிஸ் பண்ணலை, முன்ன இருந்தவனே இப்படி இல்லையே. எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னா, 2010க்கு அப்புறம் ஃபோன், சோஷியல் மீடியா வளர்ந்துக்கிட்டு இருக்க டைம். அது 10க்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த டைம் கிடையாது. பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபோன் வருது, லேப்டாப் அட்வான்ஸாக வருது, கம்ப்யூட்டர் சென்டர் வருது. அந்த டைம்லேயே வந்துட்டு அந்த டைம் எல்லாம் அந்த டைம் என்ன 2000 தான் நடந்தது. இதை நம்ம ஆதி காலத்தில் வந்த மாதிரி அந்த டைம். ஐ எம் 2004 நான். 2000க்கு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வருது. நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வந்து கேம் ஆடுறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து காசு கொடுத்து கேம் WW விளாடுவோம், ஒய்சிடி விளாடுவோம். அப்புறம் வந்து அப்புறம் சைக்கிள் கேம்னுட்டு நிறைய கேம்ஸ் விளாடுவோம். எவர் கிரீன் நான் ஒரு சிலது விட்டுருப்பேன், விளாடுவோம். அது வருது, சரி ஓகே. அது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அட்வான்ஸாக வர ஆரம்பிக்குது. கம்பெனிஸ் அதிகமாக வர ஆரம்பிக்குது. எல்லோரும் ஃபோனை வாங்குறாங்க. ஃபோனில் அதுக்கப்புறம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுன்ட்டு ஃபோன்லேயே நின்று விளாட்லாம்பா அப்படின்ற அளவுக்கு வருது. இதில் சைல்டுஹுட் மெமரிஸில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் எடுத்து வைக்கிறோம், விளாடுறோம். இன்னும் கொஞ்சம் என்ன போனால், ஸ்கூலில் இருந்த ஒரு மெமரிஸ் தான் அது தனி. அது ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தது. என்ன தான் டெஸ்ட்டு எக்ஸாம் எல்லாம் இருந்தாலும் அது எவர் கிரீன், அது சொல்ல தேவையில்லை. வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு மட்டும் இப்படி தோணுதா இல்லைன்னு தெரியாது. இந்த திங்கக்கிழமை டு வெள்ளிக்கிழமை வர சின்ன பையனாக இருக்கும்போது டக்குன்னு போயிடும் அந்த நாள். அப்போ அந்த 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 நாள் அப்படி போயிடும். சனி ஞாயிறு கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஸ்பீடாக போயிடும். இப்போ எப்படின்னா அப்படியே மாறி போச்சு. என்னென்னா, திங்களை வந்து வெளியில் எப்படா முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கரண்டில் எப்பண்டா நேரமே போக மாட்டேங்கி எப்போ அப்படின்னு இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மாறி போச்சு. இப்படி சொன்னால் என்னோட இது சொல்கிறேன் நான். சரி, சைல்டுஹுட்ஸில் இப்படிலாம் மெமரிஸ்லாம் நமக்கு இருந்துச்சு. எங்கே சண்டை போடுவோம், எங்கே உருண்டுட்டு வருவோம், யார்கிட்ட அடிக்கும் ஒன்று. ஆனால் அது ஸ்வீட் நல்லாயிருக்கும் உண்மையை சொல்லப்போனால். ஆனால் இன்றைக்கி நமக்கு நம்மளோட ஸ்வீட்டான ஒரு மெமரிஸ்லாம் வந்து திரும்பி பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணும். அப்படியே முன்ன நடக்க அது நம்ம விட்டுட்டு அப்படியே மெல்ல அந்த நினைவுகள் இருக்கும். நடைமுறை ப்ராக்டிக்கலாக அந்த விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்கும். அது ஓகே, அது இருக்கணும். நான் அதே மாதிரி சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும், அதே மைண்ட் செட்டில் இருந்துருக்கணும்னு வந்துடும். இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து இந்த வீடியோ வந்து நம்மளோட கான்வர்சேஷன் மாதிரி தான். அப்படி தான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா, சின்ன வயசில் படித்து நம்ம ஒரு வேலைக்கு போய் ஓகே நின்றுட்டு கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களாம் போய் நம்ம முடிஞ்சளவு
நம்ம முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். இப்படி தான் நினச்சோம். ஓரளவு தெளிவு ஆன பிறகு தான் தெரியுது அந்த கஷ்டப்படுறவனே நம்ம. ஐயோ நக்கல்யா அவனுக்கு. இது எல்லாருக்கும் ஃபீலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் நம்ம பார்த்து வீட்டில் பேரண்ட்ஸ் வளர்க்கும் போதே நல்லா படிடா, நல்லா படித்து யாருக்கும் தெரியாத யார்கிட்டையும் பேசாத, என்ன சொல்லாது பேர் என்னது மாறுது, மைண்ட் மாறுது பார்த்தீங்களா? என்ன மைண்டு அப்பப்போ ஓகே லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஒரு இறக்கம் சட்டுன்னு ஏறுது, அப்படியே மீடியாக போயிட்டுருக்கு. ஏதோ நம்ம லைஃப் ஏதோ மணலாரி மாதிரி ஆகி போச்சு. ஏற்ற இறக்கம் எப்போ கொட்டும் எப்போ செதறனே பதட்டமாக இருக்குது. இதாங்க இப்போதைக்கு கோயிங் டு லைஃப் சைல்ட்ஹுட் மெமரிஸ். நான் விட்டு போனது எவ்வளவோ விஷயம் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஸ்வீட்டான சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஏதாவது ஒரு 5 சொல்லுங்கள். அதில் நிறையா சொல்லலை, ஏதோ ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஒரு சிலது மிஸ் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஆயிருந்தால் அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் சொன்னாலும் ஓல்ட் இஸ் கோல்டு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கி எவ்வளவோ ஏஐ வரலாம், எவ்வளவோ இன்டெலிஜென்ஸ் வரலாம், ஆனால் அந்த சுற்றி அந்த நம்ம பிறந்து நம்ம வளர்ந்து இருக்கிற ஊரில் நம்ம விளையாடுற ஒரு அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதை அடிச்சுக்க முடியாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகே, இதான் நான் இப்படி சொல்ல நினச்சது. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.